அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ மிக சுவாரஸ்யமான வீடியோ. இந்த வீடியோவில் மதுரை அழகர் கோயிலில் அலச போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அழகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது அழகர் கோயிலுக்கு போகிற வழி. இந்த வழி அலங்காநல்லூர் வழியாக தான் போயிட்டுருக்கோம். இது போகிற வழியில் நம்ம எடுத்த வீடியோ. இதுதான் அலங்காநல்லூர் அந்த வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அழகர் கோயில் நெருங்கிட்டோம். இதான் நீங்கள் தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அழகர் மலை. அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். அங்கே தான் பழமுதிர் சோலை இருக்குது, முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்று. இப்போ நம்ம அழகர் மலையை நெருங்கிட்டோம். இதோ வந்துட்டோம். இப்போ அழகர் மலையை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அழகர் கோயிலுடைய நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். இதோ தெரியுது பாருங்கள், இதுதான் அழகர் கோயிலுடைய நுழைவாயில். இப்போ நம்ம வண்டி உள்ளே நுழைய போகுது. மேலே எழுதி போட்டிருக்கு பாருங்கள், மேலே பாருங்கள் போட்டிருக்கு கள்ளழகர் டெம்பிள் வரவேற்கிறது போட்டுருக்கு பார்த்தீங்களா. அதுதான் இப்போ கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவர், அதை உள்ளே நீட்டாக ரோடு போட்டிருக்காங்க. சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. சுற்றி மதில் சுவர்கள் ஆங்காங்கே உடஞ்சிருக்கு. இன்னும் பராமரிப்பு பணிகள் முழுசாக முடியலை. அதனுடைய சுற்றுச்சுவர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலே டவர், எல்லா டவரும் போட்டிருக்காங்க, செல்ஃபோன் டவரு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பராமரிப்பு இன்னும் சரியாக பண்ணலை. கழிப்பிட வசதிகள்லாம் சரியாக செஞ்சு கொடுக்காமல் அங்கங்கே தகரங்களை அடைச்சி அதில் கழிப்பிடங்கள் அமைச்சிருக்காங்க. அதனால் இன்னும் சுகாதார வசதிகள்லாம் இன்னும் சரியாக மேம்படுத்த முடியல. இன்றைக்கி பௌர்ணமி நாள்ன்றதுனால கூட்டங்கள் அதிகமாக வந்திருக்கு. கிடா வெட்டுறதுக்கு நிறையா தமிழ்நாட்டில் முழுவதும் எல்லா பகுதிகளிலிருந்தும் இங்கே கிடா வெட்டுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க. பாருங்கள், இங்கே நின்றுருக்க வண்டிகள் பூராமே இங்கே கிடா வெட்டுக்கு மற்றும் இந்த அழகனுடைய தேரோட்டத்திற்காக தங்கியிருக்கக்கூடிய கூட்டங்கள். அழகர் தேரோட்ட திருவிழா இன்று சாயங்காலம் நடைபெறும் என்று நினைக்கிறேன். அதற்காக கூடியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பாருங்கள். இது பூராமே அங்கங்கே அவங்க சொந்தக்காரங்களை கூட்டு கிடா வெட்டுறதுக்கு அங்கங்கே விரிச்சிருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவர் பாருங்கள் அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு. அங்கங்கே சிதிலம் அடைஞ்சிருக்கு. அதை நம்ம பராமரிப்பு பண்ணி சரியாக நடைபெறலாம். கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. இடமே கிடைக்காது என்ற அளவுக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று பார்க்கிறோம். எங்கும் இடைவெளி கிடையாது. வண்டி நிறுத்துவதற்காக நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்குமே இடைவெளி இல்லாமல் வண்டிகள் நின்று கொண்டிருக்கின்றன. பாருங்கள், இப்போ நாம் உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள், சைடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வண்டிகள் நிறையாக அதிகமாக நின்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம நெருங்கிட்டோம். இப்போ நம்ம கோயிலுடைய உள்பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வண்டிகள் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம மேலே நடைபாதையில் நடந்து போயிட்டுருக்கோம். மேலே ராக்காய் அம்மன் கோயிலுக்கு மேலே நடந்து போய்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த நடைபாதை நெருங்கிட்டோம். இதுதான் மேலே மலைக்கு போகிற வழி. இந்த தூரத்தில் தெரியுது பாருங்க ஒரு படிக்கட்டு. இங்கே இந்த பொருள்கள் காப்பகம், இந்த அவங்க முன்னாடி தெரிகிற ரூம் பொருள்கள் காப்பகம். இங்கே உங்கள் பொருள்களை நீங்கள் பாதுகாப்பாக விட்டுட்டு போகலாம். இதில் நேராக தெரியுது அழகர் கோயிலுக்குள்ளே போகிற வழி. அதுக்கு சைடில் பாருங்கள், சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கும். அது வழியாக ஏறி போனீங்கன்னா மலைக்கு நடந்து போகலாம். இங்கேருந்து பஸ்ஸும் விட்டுருக்காங்க, பஸ்ஸுலேயும் போகலாம். நம்ம நடந்து போகிறது ஜாலியாக இருக்குன்றதால நாங்கள் நடந்து போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் பொருள்கள் காப்பகம். இங்கே உங்கள் பொருளை விட்டு போகலாம். இதில் நேராக நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா கோயிலுக்குள்ளே போகும். நம்ம கோயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மலைக்கு போயிட்டு வரலாம். இப்போ மலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரங்கு விளையாண்டுக்கிட்டு இருக்குது. வானரப்படைகள் விளையாடுறத நம்ம வீடியோவை எடுத்திருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு காட்சி. இதெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் அமையாது. இங்கே இந்த குரங்கு விளையாடுறத பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அழகர் மலையில் சிறப்பான ஒன்றுன்னா அது குரங்குகள் தான். வழிநடுக கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து மேலே போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பூராமே குரங்கு தான். குரங்குகள் பார்த்தீங்கன்னா இங்கே நடைபயணிகள் அதிகம்ன்றதுனால, பாதசாரிகள் அதிகம்ன்றதுனால அதிகமாக அவங்க வாங்கி தின்னுக்கிட்டு இருக்க தின்பண்டங்களை குரங்குகளுக்கும் கொடுத்து நிறையா விளையாண்டுக்கிட்டே போவாங்க. அதனால் இங்கே இந்த ஏரியாவில் குரங்குகள் ரொம்ப அதிகம். இந்த குட்டி குரங்குகள் சேட்டையை பாருங்கள், மரத்துலேருந்து தொங்கிக்கிட்டு 3 குரங்கு இருந்துச்சு, 1 கீழே தவிர்ச்சு, இப்போ 2 ஓடி விளையாடுதுங்க. இது மாதிரி குரங்குகள் சேட்டைகள் இங்கே அதிகம். இதை பார்த்துக்கிட்டு போனாவே நமக்கு நடையினுடைய அலுப்பு தெரியாது. இப்போ இந்த குரங்குகளை பார்த்தோம். அடுத்து இன்னும் மேலே நடந்து போகலாம்.
இதுதான் நடந்து போகிற பாதை. நம்ம வந்து மேலே ராக்காயம்மன் கோயிலுக்கு நடந்து போகிற பாதை. இதனுடைய போகிற வழியில் சைடில் நிறையா பாதை புரியுது. அந்த பக்கம் அங்கங்கே வந்து நம்ம கல் 1க்கு 2க்கு போயிட்டே இருக்கலாம். இது வந்து போகிற வழியில் நிறையா கூட்டம் இருக்குது. போகிற வழியில் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க ஒரு கோயில், அது வந்து போகிற வழியில் இருக்குது. இந்த கோயில் வந்து அடிவாரத்தில் இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் இருக்க அந்த இந்த அதாவது தீர்த்த கிணறு மாதிரி ஒன்று இருக்குது, பழைய கிணறு தூர்வாரப்படாமல் வந்து கிடக்கு. இதை வந்து தூர்வாரி மக்களுடைய பயன்பாட்டுக்கு விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நமது கருத்து. ஆனால் இதனுடைய அழகான வடிவமைப்பில் பழங்காலத்து மன்னர்கள் இதை அமைச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ வந்து கேட்பாரற்று கிடக்கு. இதை வந்து அழகர் கோயில் நிர்வாகம் வந்து சீரமைச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு விட்டால் இன்னும் அழகர் கோயிலுக்கு சிறப்பு தரும் என்பது நமது அலசல் சேனலின் கருத்து. உங்கள் கருத்து என்னான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். இப்போ மேலே வந்துருக்கோம். இப்போ வந்து இன்னும் ஒரு குரங்கு உங்களுக்காக வருது. இந்த குரங்கு எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். அருமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. தின்பண்டத்தை உட்காந்துருக்க ஸ்டைலை பாருங்கள். அருமையாக உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து மற்ற பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பக்கம் பார்க்குது. பார்த்தோன்னே அதுக்கு நம்ம வீடியோ எடுக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ வேகமாக சாப்பிட்டு கிளம்பிருச்சு. மேலே போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு. நம்மளை பார்த்துட்டு மேலே போகலாம். இதுதான் மேலே வந்து நடந்து வர இப்போ வந்து நடைபாதையும் கீழிருந்து வரக்கூடிய பயணிகள் பேருந்து செல்லும் பாதையும் கூடிருச்சு ஒன்றா. இது வந்து அழகர் கோயில் நிர்வாகம் வந்து கீழே வந்து பேருந்து விட்ருக்காங்க. 10 ரூபா நினைக்கிறேன் கட்டணம். ஆனால் நம்ம வந்து நடந்து போகிறோம். அந்த நடைபாதையும் சாலையும் ஒரு இடத்துல கூடுது. அங்கே அந்த சாலையில் தான் நம்ம நடந்து போனோம். அதுக்கு மேலே அது வரைக்கும் வந்து இப்போ நம்ம காட்டுக்குள்ளே நடந்து வந்த பாதை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரோட்டில் வந்து மேலே நடந்து போயிட்டுருக்கோம். இதில் வந்து ரோடு வந்து கொஞ்சம் ரொம்ப ஏற்றமாக கிடையாது, சுமாரான ஏற்றம். இப்போ வந்து நம்ம ராக்காயம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். மேலே வந்து தீர்த்தம் எடுக்கிறதுக்கான கூட்டம் இது. ராக்காயம்மன் கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு ரொம்ப வரிசைகள் அதிகமாக பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் வரிசை இருக்குன்னு. வரிசை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வரிசையில் நின்று நம்ம தீர்த்தம் எடுக்க போனோம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம். இந்த வருஷம் வந்து டிக்கெட் எடுக்க போகிற கூட்டம். இதுக்கு மேலேயும் வந்து வரிசைகள் உண்டு. இது வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ கூட்டம். டிக்கெட் எடுத்துட்டு 2 வரிசையை பிரித்து விடுவாங்க. இலவச கட்டணம் மற்றும் 15 ரூபாய் கட்டணம் என்ன நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ராக்காயம்மன் கோயிலை சுற்றிட்டு கீழே வந்துட்டோம். இதில் பழமுதிர் சோலையை ஏன் பார்க்கலான்னு நினைக்க வேணாம், அது தனியாக ஒரு வீடியோவில் போடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இறங்கி நடந்து வர்ற பாதை. திரும்ப நம்ம ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஜாலியாக நடந்து போகிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அழகர் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அழகர் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அழகர் கோயிலில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அழகர் கோயிலுக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து நிறைய ஏமாற்று பெருவழிகள் இருக்காங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே மோர் கொடுக்குறன்ற பேரில் வந்து சும்மா கையில் நீட்டுவாங்க. யாரும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. அதை மோரை குடிக்க விட்டு காசு வாங்குகிற கூட்டம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பிட்பாக்கெட் திருடர்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால் கவனமாக இருங்க. இப்போ வந்து நம்ம அழகர் கோயிலினுடைய உள்ளே நுழையிறோம். இப்போ வந்து மேலே பாருங்கள் ஒரு போர்டு இருக்குது. இது என்னதுன்னு பாருங்கள். அழகர் கோயில் அது சம்மந்தமான போர்டுகள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து திருக்கோயில் பிரசாத விற்பனை நிலையம், இங்கே வந்து திருநீறு மற்ற எல்லா பொருளும் இங்கே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இது தூரத்தில் பாருங்கள். இது கோயிலுடைய உட்பிரகாரத்தில் நம்ம இருக்கோம். இப்போ இது வந்து நூபுரகங்கை தீர்த்தம். இங்கே வந்து 4 திருக்குழாய் அமைச்சிருக்காங்க. இதில் வந்து மக்கள் வந்து எளிமையாக வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக. இது அழகர் கோயிலுடைய உள்பகுதியில் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம மலையிலேருந்து கீழே வந்துட்டோம். இப்போ வந்து கோயிலுக்குள்ளே இருக்கோம். இது வந்து அன்னதான திட்டம். இந்த அன்னதான திட்டம் செயல்படுதான் நமக்கு தெரியாது, ஆனால் எழுதி போட்டிருக்காங்க. இது வந்து அழகருடைய திருக்கல்யாண மண்டபம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காது திருக்கல்யாண மண்டபம் அழகாக அமைச்சிருக்காங்க. சிம்பிளாக சின்னதாக கொஞ்சம் நீளமாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து இது உங்களுக்காக நான் தெரியாமல் எடுத்திருக்கேன். இதை வந்து திரையை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. நம்ம அலசல் சேனல் நண்பர்களுக்காக தெரியாமல் எடுத்தது இது. இப்போ வந்து நம்ம வந்து கோயிலினுடைய சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கோம். இது வந்து கோயிலினுடைய வெளி சுற்றுப்பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி மற்றும் தென்னை மரம் நிறையா இந்த மாதிரி செடி வேம்பு இது போன்ற மரங்கள்லாம் வச்சு வளர்த்துருக்காங்க. இது வந்து கோட்டை சுவர் 2 பக்கமும். இது வந்து ஒரு சாலை மாதிரி அமைச்சிருக்காங்க. சுற்றுப்பிரகாரத்தை அழகாக இருக்குது மிக.
இதில் வந்து நீங்கள் நடந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலினுடைய உள் சுற்றுப்பகுதி, அதாவது கோயிலினுடைய வெளி மதிலுக்கும் கோயிலுக்கும் இடையில இந்த சுற்றுப்பிரகாரம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா போய் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்காணிப்பு கோபுரம், போலீஸினுடைய கண்காணிப்பு கோபுரம். இது வந்து இப்போ சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்பு இந்த கோயில் குளம், அதாவது கோயிலினுடைய தீர்த்த குளம் கண்டுபிடிக்கப்பட்டு தோண்டி எடுக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க குளம் இதுதான். இந்த குளம் வந்து இப்போ சமீப காலமாக தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ சமீப தோண்டி எடுக்கப்பட்டது. இவ்வளோ தான் நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த நம்ம அழகர் கோயிலினுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் மேலும் வரும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் கொடுங்க. இது பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தானா ஷேர் பண்ணுங்கள். சுத்தமாக பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம அலசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.